கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மகள் 4 வயது மகள் அங்கன்வாடியில் படித்து வருகிறார். கடந்த 10ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் பள்ளி முடிந்ததும் தன்னை பாட்டி வீட்டில் கொண்டு விடும்படி குளித்தலை குண்டாங்கல் பாறை புத்தர் நகரை சேர்ந்த சென்ட்ரிங் தொழிலாளி மாணிக்கம் என்பவரிடம் சிறுமி கூறியுள்ளார். மாணிக்கம் தனது 2 வீலரில் சிறுமியை ஏற்றி கொண்டு பாட்டி வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் குளித்தலை குண்டாங்கல்லில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று சிறுமியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதை சிறுமி அழுது கொண்டே தனது பாட்டியிடம் கூறி பாட்டி உடனே குளித்தலை அரசு மருத்துவமனையில் குழந்தையை சிகிச்சைக்காக அனுமதித்து கடந்த 3 நாட்களாக பாட்டி மாணிக்கத்தை தேடியுள்ளார். இந்த ஒரு கொடுமை என்னவென்றால், காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாலியல் குற்றவாளியை கைது செய்யாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜயனுடைய ஆட்சிக்கு எதிராக காவல்துறை செயல்படுவதாகத்தான் மக்கள் எண்ணுகிறார்கள். சிறுமியின் பாட்டி களத்தில் இறங்கி குற்றவாளியை பிடிக்கின்ற அவலம் இந்த தமிழ் மண்ணில் நேர்ந்திருப்பதை நினைத்து ஒட்டுமொத்த தமிழனும் வெட்கப்பட வேண்டும். மேற்படி பாட்டி உயிருக்கு பாதுகாப்பாக அவனை அழைத்து செல்ல முற்படுகின்ற போது அவன் பாட்டியை தாக்க ஓட பாட்டி அரிவாளால் வெட்டியுள்ளார். வரலாற்றில் பச்சை தமிழச்சி புலியை முரத்தால் அடித்து விரட்டிய பெருமை தமிழனுக்கு உண்டு என்பதை பாட்டி செய்துள்ளார். பாட்டியின் செயல் சட்டத்திற்கு புறம்பானதாக இருந்தாலும் பெண்களின் பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது.